வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அஃபிஷியலி மாரி 18 ஜோஹரோட எக்ஸ்பெடிஷன் தொடங்குறோம். ஜோஹரில் 1004வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் பொந்தியான் பிசார் பொந்தியான் ஜோஹர்லேருந்து தான் ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்துக்கு கடந்த ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த அன்னைக்கு கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால நான் போஸ்ட்போன் பண்ணியிருந்தேன். மாரி 18 தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரேகாஜி கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது இன்னைக்குள்ள பயணத்தில் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கங்கார் புலாய் மரத்தாண்டவர் முருகர் போய்ட்டு தரிசிச்சுட்டு அவரோட ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அந்த ஆலயத்தோட தலைவர் மிஸ்டர் விஷ்ணுவும் அவங்களோட செயலாளரும் 2 பேர், அதுக்கப்புறம் ரேகாஜி, நான் 4 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது இந்த ஆலயத்தை சார்ந்திருக்க துணைத் தலைவரும் செயலாளரும் இருந்தாங்க. இந்த ஆலயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முதல்ல அம்பாளை பாருங்களேன். ஓம் சக்தி. அம்பாளோட விசேஷம் இந்த எல்லையில் அவ்வளோ இருக்குது. அதனால தான் மலேசியாவில் இருக்கிற சவுதர்ன் சைடில் இருக்கிற கடைசி ஆலயம் இவங்க தான். ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ராஜமாரியம்மன் கடைசி ஆலயமாக இருப்பாங்க பார்டருக்கு. லெஃப்ட் சைடில், அதாவது சவுதர்ன் சைடில் இருக்கிற இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கடைசி எல்லையும். இவங்களை தாண்டிட்டோமா கடல் வந்துடும். இவங்களோட எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது மிகப்பெரிய விசேஷம். இந்த இடத்துல ஒரு அழகான டேவான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா நிகழ்வுகள் குழந்தைகள் சார்ந்து, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. கம்யூனிட்டி பேஸ் சென்டராக தான் இருக்குன்னு கோயில் சார்ந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அவ்வப்பொழுது நம்மளோட பதிவில் சொல்லியிருப்போம், உங்களுக்கு பாலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் வேறையாக இருக்கலாம், ஸ்டேட்டஸ் வேறையாக இருக்கலாம், நீங்கள் B40 T20 கூட இருக்கலாம். ஆனால் கோவிலுக்கு வந்தால் அம்பாள் முன்னுக்கு எல்லாரும் சமம் மாதிரி இந்த இடத்துல இருக்கிற தலைவர் ஒரு கட்சிக்காரர். இவங்களோட ஏஜேகே, அதுக்கப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களாம் வேற கட்சியாளர். இந்த கோயிலுக்கு வர பக்தர்களும் வேற கட்சியாளர். ஆனால் எல்லாரும் கோவிலுக்குன்னு வரும்போது பக்தர்கள் ஒன்றாக ஒத்துமையாக இருந்து நிறைய விஷயங்கள் இந்த கோயிலுக்கு சார்ந்து செய்கிறாங்க. இது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னென்னா டிஃப்ரெண்ட்ஸ் ஐடியாலஜிஸ் இருக்கலாம், ஆனால் கோவிலுக்கு வரும்போது இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க. ஐடியாலஜிஸ் வேற, இறை பக்தி வேறன்னு சொல்லி இந்த வேலையில் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுறேன். இங்கே சிவனோட வழிபாடும் ரொம்ப அம்சமாக இருக்குது. கோவிலில் பார்த்தோமா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவே இருந்தாலே அவங்களோட காம்பவுண்ட் ரொம்ப பெருசு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 300 பேர் இந்த எல்லையில் இருக்காங்க. ஆனால் திருவிழா வந்துருச்சுன்னா எல்லா எல்லையை சார்ந்திருக்காங்க. கிலுவாங்கிலேருந்து, மாசாயிலேருந்து, ஜோஹோபாருலேருந்து கண்டிப்பாக வருவாங்களாம் இந்த நிகழ்ச்சியில். கும்பாபிஷேகத்துக்கு குறைஞ்சது 1300 பேருக்கு மேற்பட்டு வந்திருந்தாங்களாம், கலந்துக்கிட்டாங்களாம். இந்த எல்லைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா, ஜோஹருக்கு வந்தீங்கன்னா பொந்தியானோட மகாமாரியம்மன் ஒரு தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் இறைவனை நம்பினவங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவங்கனால நம்மளோட பயணத்தில் மாரி 18க்காக இவங்களோட ஆலயத்தோட மண்ணை இணைச்சிக்கிட்டோம். அடுத்து நாளைக்கு எந்தெந்த எல்லைக்கு, ஜேபிக்குள்ளே இருக்கிற எந்தெந்த எல்லைக்கு போக போகிறேன்னு கண்டிப்பாக நான் செக் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்களா கண்டிப்பாக நீங்களும் தெரிவிக்கலாம். உங்களை அடுத்த எபிசோடில் நான் சந்திக்கிறேன். சந்திரா துரோணாச்சாரியார். See you soon. Bye. அம்பாள் துணை.